பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1வது அதிகாரம் 48வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்பதாக. உங்கள் தாழ்ந்த நிலையை நோக்கி பார்க்கிற தேவன், காட் இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் ஹம்பிள் ஸ்டேட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மரியாள் ஆவியில் கலிகூர்ந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய தாழ்ந்த நிலையை நோக்கி பார்த்தீரே என்று கூறுகிறதை பார்க்க முடிகிறது. அவளும் யோசேப்பும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்களாயும் ராஜாவாக காணப்பட்ட ஐஸ்வர்யவானாகிய தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாயிருந்தும் ஏழ்மை நிலையில் காணப்பட்டார்கள். யோசேப்பு ஒரு தச்சனாக காணப்பட்டான். அவர்களுடைய ஏழ்மை நிலையிலும் இருவரும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகையால் யூதேயாவில் அநேக கன்னிகைகள் காணப்பட்டிருந்தும் கர்த்தர் மரியாளை தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாக தெரிந்து கொண்டார். ஒரு நாள் காபிரியேல் தூதன் கன்னிகையாகிய மரியாளிடம் வந்து, இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? நான் இன்னும் புருஷனை அறியவில்லையே என்றாள். அவன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், தேவனால் எல்லாம் கூடும் என்றான். உடனே மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது என்று கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாள். அதோடு கர்த்தருடைய வார்த்தையை அவள் அப்படியே விசுவாசித்து இயேசுவை தன்னுடைய இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டாள். ஆகையால் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாயும் பாக்கியவதியாகவும் அவள் மாறினாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தாழ்ந்த நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரை போல உங்களை புரிந்து கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று சங்கீதம் 113:7-8 கூறுகிறது. அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருங்கள். நம்மில் அநேகர் உயர்ந்த நிலையில் இன்று காணப்படுவதன் காரியம் கர்த்தர் நம்மை தாழ்வில் நினைத்ததன் நிமித்தம் என்பதை மறந்து விடாதிருங்கள். தாழ்வில் நம்மை நினைத்த தேவனுடைய கிருபையை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். குறிப்பாக வருஷத்தின் கடைசியில் காணப்படுகிற இந்நாட்களில் அதிகமாக நன்றி செலுத்துங்கள். அநேக வேளைகளில் இஸ்ரவேல் யூதாவின் ராஜாக்களைப் போல பெருக்கமும் விசாலமும் உயர்வும் நமக்கு வரும்போது மேட்டிமையாகி கர்த்தரை மறந்து விடுகிறோம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் தின்னின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான் என்று உபாகமம் 32:15 நம்மை எச்சரிக்கிறது. ஆகையால் நம்முடைய தாழ்ந்த நிலையில் நம்மை நினைத்த தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்போது கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்து இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து உயர்த்தினீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை நன்மைகளும் உம்மிடத்திலிருந்து வந்தது என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.